ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் தமிழ். ஒரு செல் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சும்மா ஒரு ரஃப்பாக ஒன்று போடுறேன். இதான் வந்து ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ரஃப்பாக தான் போடுறேன். அப்புறமாட்டி உங்கள் பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் நான் வித்தியாசம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதே மாதிரி வந்து ஒரு டயக்ராம் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பாக டயக்ராம் போடுறேன். இதான் வந்து ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு நியூக்ளியஸ். ஓகேவா? இந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு லேயர் தான் வந்துட்டு செல் வால். இதுக்கப்புறம் ஒரு லேயர் வரும், அந்த லேயர் தான் பிளாஸ்மா மெம்பரேன். செல் வால்க்கு அடுத்த லேயர் தான் பிளாஸ்மா மெம்பரேன். அவுட்டர் லேயர் வந்து செல் வால், அதுக்கு அடுத்தது பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் இந்த நியூக்ளியஸுக்கும் இடையில இந்த கேப் இருக்குல்ல, இதுதான் வந்து சைட்டோபிளாசம். இந்த ஏரியாவுக்கு பேர் சைட்டோபிளாசம். ஓகேவா? இதுக்கு பேர் நியூக்ளியஸ் நான் சொன்னேன் இல்லையா? இந்த நியூக்ளியஸு சுற்றி ஒரு என்வலப் மாதிரி இருக்கும். ஓகேவா? எப்படி வந்து செல்லுக்கு செல்வால் அவுட்டரில் இருந்து அதே மாதிரி நியூக்ளியஸ்க்கு அவுட்டர் லேயர் ஒரு லேயர் இருக்கும். அதுக்கு பேர் நியூக்ளியர் என்வலப். ஓகேவா? இந்த நியூக்ளியஸ்குள்ள குட்டி குட்டியாக த்ரெட்டு மாதிரியே குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கு பேர் குரோமாட்டின். இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல். நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் குரோமாட்டின். இந்த நியூக்ளியஸ் அப்படியே வந்து ஒட்டின மாதிரி இந்த சைட்டோபிளாசத்தில் இப்படி மிதந்துட்டு வரும். அதுக்கு பேர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? ரெட்டிகுலம். இங்கே நிறையா குட்டி குட்டியாக அதேமாரி குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் கோல்கி பாடின்னு சொல்லுவாங்க. கோல்கி பாடி இல்லைனா கோல்கி அப்பாரட்டஸ்னு கூட சொல்லுவாங்க. கோல்கி பாடி இல்லைனா கோல்கி அப்பாரட்டஸ். அப்புறம் இப்படி குட்டி குட்டியாக இன்னும் நிறையா இருக்கும். அதுக்கு பேர் வந்து ரைபோசோம். இது எல்லாமே உயிருள்ள ஒரு ஆர்கனிசம்ஸ். செல்லுக்குள்ளே இருக்கிற உயிருள்ள பொருள்கள் ரைபோசோம்ஸ். அதே மாதிரி குட்டி குட்டியாக நிறையா இருக்கிறதும் அது பேர் லைசோசோம். இதோட டிஃப்ரென்ஷியேஷன்லாம் வந்து அப்புறம் நம்ம பார்ப்போம். இதுக்கு என்ன அர்த்தம் தனித்தனி நம்ம பார்ப்போம். அப்புறம் இப்படி ஒன்று இருக்கும், பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அது அனிமல் செல்லில் இருக்காது. இதுக்கு பேர் வேக்யூல். ஓகேவா? அடுத்தது ஒரு செல்லுக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்குற இதுக்கு பேர் மைட்டோகாண்ட்ரியா. இந்த ஆர்கனிசத்துக்கு பேர் மைட்டோகாண்ட்ரியா. இன்னும் நிறையா ஆர்கனிசம் இருக்குது. இதுதான் வந்து மெயினான ஆர்கனிசம்ஸ் பார்த்துக்கோங்க. இன்னொன்று முக்கியமானது, பிளான்ட் செல்லில் மட்டுமே இருக்கிற இன்னொரு ஆர்கனிசம் இப்படி இருக்கிறது. இதுக்கு பேர் வந்து குளோரோபிளாஸ்ட். இதுதான் வந்து ஃபோட்டோ சிந்தசைஸ் பண்ணும் பிளான்ட்டில். இது வெறும் பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லில் கிடையாது. அனிமல் எப்படி சாப்பிட்டுக்குதோ, ஆனால் பிளான்ட் செல்லில் இன்டைரக்டாக சாப்பிட முடியாது இல்லையா? அது ஃபோட்டோசிந்தசிஸ் தான் செஞ்சாகணும். ஸோ அதுக்கு உதவுற ஒரே ஆர்கனிசம் குளோரோபிளாஸ்ட். இது வந்து அனிமல் செல்லில் கிடையாது, ஒன்லி பிளான்ட் செல். இப்போ செல்லில் இருக்க இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையுமே ஒவ்வொரு ஆர்கனிசத்தையுமே வந்து நம்ம எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செல்வால். இந்த செல்வால் வந்துட்டு செல்லோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் இல்லையா? இதான் செல்வால்னு சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி செல். ஒரு செல்லோட அவுட்டர் மோஸ்ட் லேயரே இந்த செல்வால் தான். இந்த செல்வால் வந்து எதில் ப்ரெசண்ட்னா, இது வந்து பிளான்ட் செல்லில் மட்டும்தான் வந்து இருக்கும். பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இந்த செல்வால் உண்டு. அனிமல் செல்லில் கிடையாது, ஆப்சென்ட். அனிமல் செல்லில் ஆப்சென்ட். ஓகேவா? இந்த செல்வால் வந்துட்டு மொத்தம் 3 லேயர் இருக்கும் இந்த செல்வாலில். ஃபஸ்ட்டு லேயர் பேர் மிடில் லாமெல்லா. மிடில்
lamella. செகண்ட் லேயருக்கு பேர் பிரைமரி செல் வால். பிரைமரி செல் வால். தேர்ட் லேயருக்கு பேர் செகண்டரி செல் வால். செகண்டரி செல் வால். இந்த மிடில் லாமெல்லாவோட, அதாவது இந்த செல் வாலோட அவுட்டர் மோஸ்ட் லேயரே வந்து மிடில் லாமெல்லா தான். செல் வாலே வந்து ஒரு செல்லுக்கு ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர். அந்த செல் வால் வந்து 3 டிவைட் ஆகும், 3 லேயராக. அது ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு மிடில் லாமெல்லா, இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். இந்த மிடில் லாமெல்லா, இந்த ஒரு செல்லோட மிடில் லாமெல்லாவும் இன்னொரு செல்லோட மிடில் லாமெல்லாவும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி இன்னொரு செல்லையும் பிரைமரி செல்வால், செகண்டரி செல்வால்னு இருக்கும். இந்த மாதிரி செல்லெல்லாம் இப்படி பக்கத்தில் அட்ஜசண்ட்டாக கனெக்டாக இருக்கும், பக்கத்தில் கனெக்டாக இருக்கும். இந்த 2 செல்லும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த மிடில் லாமெல்லா. ஓகேவா? அடுத்தது பிரைமரி செல்வால், கடைசியில் செகண்டரி செல்வால். இந்த செகண்டரி செல்வால் தான் இன்னர் மோஸ்ட் லேயராக இருக்கும். செல்வால்லே இன்னர் மோஸ்ட் லேயர். இது எது கூட கனெக்டாக இருக்குன்னா பிளாஸ்மா மெம்பரேன், அதாவது ஒரு செல்லோட இந்த செல்வாலுக்கு அடுத்த லேயருக்குள்ள பிளாஸ்மா மெம்பரேன், அது கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு செல்வாலில் பற்றி பார்ப்போம். இந்த செல்வால் வந்துட்டு இதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். அவுட்டர் மோஸ்ட் லேயர். ரெண்டாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் லிவிங். இந்த லேயர் வந்து நான் லிவிங்காக இருக்கும். இதில் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. இந்த லேயர், இந்த செல்வால் லேயர் வந்து நான் லிவிங்காக இருக்கும், எந்த மூமெண்ட்டும் இருக்காது. அடுத்தது வந்துட்டு தேர்டு நீங்கள் என்ன வச்சுக்கணும், ப்ரொடியூஸ்ட் அண்ட் மெயின்டைன்டு பை. The cell wall is produced and maintained by. இந்த செல் வால் எதால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி எதால் மெயின்டைன் பண்ண முடியும்னா புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாஸ்ட்னா என்ன? புரோட்டோபிளாஸ்ட்னா செல்வால் தவிர மீதி இருக்கிற எல்லாமே வந்துட்டு, ஒரு செல்லில் இருக்கிற எல்லாமே வந்து புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டோபிளாஸ்ட் அதாவது சைட்டோபிளாசமும் நியூக்ளியோபிளாசமும் சேர்ந்தது தான் புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு செல்லில் வந்து ஒரு செல்வால் தவிர மீதி இருக்கிற எல்லாமே வந்து புரோட்டோபிளாஸ்ட். அப்போ சைட்டோபிளாசமும் நியூக்ளியோபிளாசமும் கம்பைன் ஆனதான் புரோட்டோபிளாஸ்ட். ஓகேவா? இது எதாவது இந்த செல்வால் இப்போ எதாவது ப்ரொடியூஸ் பண்ணப்படும், மெயின்டைன் பண்ணப்படும்னா அந்த புரோட்டோபிளாஸ்டால் தான். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேணும் ஒரு செல்வால்னு எடுத்தோம்னா. இப்போ இந்த 3 லேயரும் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு லேயர், அதாவது அவுட்டர் மோஸ்ட் லேயர் மிடில் லாமெல்லா இருக்குல்ல, இந்த ஒரு செல்லோட மிடில் லாமெல்லாவும் இன்னொரு செல்லோட மிடில் லாமெல்லாவும் ஜாயின் பண்ணியிருக்கும். இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படுற கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் வந்துட்டு இந்த மிடில் லாமெல்லாவில் இருக்கும். ஒவ்வொரு செல்லோட மிடில் லாமெல்லாலையும் இருக்கும். அந்த மிடில் லாமெல்லாவில் இருக்க கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் தான் இன்னொரு செல்லில் இருக்கிற கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் கூட அயான் கூட பைண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கும். இப்படி பைண்ட் பண்ணால எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே, இப்போ ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிளான்ட்டில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு செல்லை அப்சர்வ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணியை. இன்னொரு செல் எப்படி அதில் போகும்னா, இன்னொரு செல்லுக்கு போகும்னா இந்த இருக்கிற மிடில் லாமெல்லாவில் இருக்கிற இந்த கால்சியம் மெக்னீஷியம் அயானால் பாஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த செல்வாலால் தான் பாஸ் ஆகும். இந்த செல்வால் இருக்க மிடில் லாமெல்லா தான் அந்த வேலையை பார்க்க முடியும், பாஸ் பண்ணும். இப்போது இந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சொன்னீங்களா, இது எல்லா மிடில் லாமெல்லாலையும் இருக்கும், எல்லா செல்வாலையும் இருக்கும். ஒரு பிளான்ட் செல்லில் இந்த மிடில் லாமெல்லாவில் வந்துட்டு ஒரு உட்டி டிஷ்யூ, அதாவது எங்கெல்லாம் பிளான்ட் செல்லில் வந்து உட்டி டிஷ்யூ இருக்கோ, எக்ஸாம்பிள் ஒரு பார்க் எடுத்துக்கோங்க. அந்த பார்க்லாம் பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கும். அப்போ அந்த கடினமான இடத்துலலாம் இந்த மிடில் லாமெல்லா வந்து லிக்னிஃபைடாக இருக்கும், அதாவது லிக்னினால் வந்து கம்போஸ்டாக இருக்கும், லிக்னினால் வந்து மேடப் ஆகிருக்கும். இதே வந்து ஒரு பிளான்ட்டோட உள்ளே இருக்கிற செல், அனட்டாமிக்கல் செல் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பியமோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாஸ்குலர் டிஷ்யூ, அதாவது ஒரு பிளான்ட்டோட தண்ணி அப்சர்வ் பண்ணதில்ல அந்த பகுதி உடைய செல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாஃப்ட் நேச்சராக இருக்கும். அந்த செல்லாம் வந்து லிக்னிஃபைடாக இருக்காது. இந்த மிடில் லாமெல்லா, அங்கே இருக்கிற மிடில் லாமெல்லாம் வந்து லிக்னிஃபைடாக இருக்காது. இந்த மாதிரி பார்க் டிஷ்யூவில் இருக்கிறது எல்லாமே லிக்னிஃபைடாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்ட் டிஷ்யூவில் இருக்கிற மிடில் லாமெல்லா பகுதியெல்லாம் வந்து அன்லிக்னிஃபைடாக இருக்கும். சரிங்களா? காமனாக பார்த்தா மிடில் லாமெல்லா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் லிக்னினால தான் வந்துட்டு கம்போஸ் ஆகப்பட்டிருக்கும். இந்த பிரைமரி செல்வால் வந்து தின்னாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். அதே மாதிரி எலாஸ்டிக் நேச்சராக இருக்கும். இழுத்தோம்னா ஜவ்வு மாதிரி இழுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த பிரைமரி செல்வால் வந்து தின்னாக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும். இது வந்து அதே மாதிரி லிக்னின், செல்லுலோஸ்,
சுபேரின் இது எல்லாமாலும் வந்துட்டு கம்போஸ் ஆகப்பட்டிருக்கும் இந்த பிரைமரி செல் வால். ஓகேவா? இந்த செகண்டரி செல் வால் வந்து திக்காக இருக்கும். இதுதான் பிரைமரி செல் வால்க்கும் செகண்டரி செல் வால்க்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். செகண்டரி செல் வால் வந்து நல்லா திக்காக இருக்கும். இது வந்து சுபேரின் சொல்கிற காம்பனண்ட்டால் வந்துட்டு உருவாகியிருக்கும். சுபேரின்றனால கம்போஸ்ட் ஆகியிருக்கும். இந்த செகண்டரி செல்வால் தான் இன்னர் மோஸ்ட் லேயர். அதாவது இதுதான் வந்துட்டு செல்வால்லே வந்து இன்னர் மோஸ்ட் லேயர். இதுதான் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் கூட அட்டாச் ஆகிருக்கும். இதான் பக்கத்தில் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த செல்வாலோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ், இந்த செல்வால் என்னெல்லாம் முக்கியமாக பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே வந்து பார்த்தோன்னா இது ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது செல்லை வந்து எந்த ஒரு இன்னொரு செல்லோட ஷாக் இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே வந்து ஷாக், அதாவது எதுவுமே வந்துட்டு ஊடுருவாமல் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஒரு செல்லுக்கு முக்கியமாக. அதனால தான் இந்த செல்வால் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த செல்வால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இன்னர் மோஸ்ட் லேயர். அதாவது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டையும், ஒவ்வொரு செல்லில் இருக்கிற ஆர்கானிசத்தையும் வந்துட்டு இந்த செல்வால் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இட் ப்ரொடெக்ட் தி செல். ப்ரொடெக்ட் தி செல். செகண்ட் வந்து இட் ப்ரொவைட் ஷேப். ப்ரொவைட் ஷேப். ஒரு செல்லுக்கு வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பா, ஸ்கொயர் ஷேப்பா, இல்லை வேறு ஏதாச்சும் ஓவல் ஷேப்பா, அந்த மாதிரி ஷேப்பு கொடுக்கறதே வந்து இந்த செல்வால் தான். தேர்டு வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும். தாங்கி நிற்கிறதுக்கான ஒரு செல் வந்துட்டு ஒரு ஆர்கானிசத்தை தாங்கி நிற்கிறதுக்கான ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை வந்து இந்த செல்வால் தான் கொடுக்குது. இந்த செல்வாலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த செல்வால் வந்து எல்லா நியூட்ரியன்ட்டுமே எல்லாத்தையுமே வந்து உள்ள அனுப்பிடாது. இது ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன். செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஓகேங்களா? அதாவது செலக்டடான ஐட்டத்தை மட்டும்தான் உள்ளே அனுப்பும். எல்லா ஐட்டத்தையும் உள்ளே அனுப்பிடாது. எது செல்லுக்கு தேவையோ அதை மட்டும்தான் அனுப்பும். இப்போ ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ போகுதுன்னா அதையெல்லாம் உள்ளே அனுப்பாது. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு ஹார்ம் பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியும் நேச்சுரலாகவே. அப்போ எதுலாம் தேவையோ ஒரு செல்லுக்கு அதை மட்டும் செலக்டடாக, ஒரு நியூட்ரியன்ட்டோ வாட்டரோ அதை மட்டும் செலக்டடாக உள்ளே அனுப்போம். இது எல்லாத்தையும் வந்து வெளியே அனுப்பி விட்டோம் ஃபில்டர் பண்ணி. அதாவது ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஃபில்டர் பண்ணி மீதி எல்லாத்தையும் வெளில அனுப்பிடும். ஸோ செல்வால்ன்றது ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன். இந்த டாபிக்கோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.